ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து இந்த டெட் நோட்டிஃபிகேஷனான எந்தவித இன்ஃபர்மேஷனே இல்லை சார். அதனால் இந்த இயர் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா எங்களோட லைஃபே அப்படிங்கிறது வந்து நாங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்காக தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு எங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறதே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானில் எந்தவித இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னால அவங்க ஸ்டடீஸில் கொஞ்சம் டவுனு ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மோட்டிவேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து இந்த இயர் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அது இந்த மந்த் வருமா அந்த மந்த் வருமா அப்படின்னு நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 100% வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதனால் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 100% இன்னும் நீங்கள் அதிகமாகவே எஃபர்ட் போடுங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூரேஷன் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு எவ்வரி வீடியோவிலுமே நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிச்சுட்டு தான் இருந்தாங்க. எதை நம்ம வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அப்போது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமலே அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி பாசிபிலிட்டி ஆகும்? ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா ஸோ 23ல் ஒரு பேஜ் வர்றாங்க, 24ல் ஒரு பேஜ் வர்றாங்க, இப்போ 25. அப்போ இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது கொஷின் மார்க்காக இருக்குது இல்லையா? அப்போ டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து பாசிபிள் ஆகும். அதனால் 100% வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸுமே இப்போ ஒரு ஹாப்பியாக ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கிறீங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 days தான் இருக்குது. நாட்கள் ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த 82 மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி சிம்பிள். அதாவது 100% எஃபர்ட் போட்டால் தான் இதில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட் 82 மார்க் தான் எடுக்க போகிறீங்க. 150 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. ஸோ இதுதான் 6 to 12 தான் சிலபஸ். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேஜஸ் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போது 80 days, ஜஸ்ட் 80 days தான் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 40 டெஸ்ட்டு. அப்போ 40 டெஸ்ட்டு அப்படின்னா 1 day படிப்பேன். ஸோ படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுக்கு கம்மியான நம்ம ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா 40 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 40 டெஸ்ட்டு எழுதுறீங்க 40 days. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 80 days இருக்குது. ஸோ இதுதான் ஷெடியூல். ஸோ கரெக்டான இந்த ஷெடியூலை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஒரு செகண்டு கூட 1 day கூட நீங்கள் லேட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் இந்த 40 டெஸ்ட் அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ். ஆல்ரெடி நம்மளோட நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம டெட் எக்ஸாமில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணவங்களும் அதனால் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து இது என்ன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதே டெஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் சரி தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே படிக்காமல் படித்ததை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வெரி யூஸ்ஃபுல், ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான வேலை நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுடே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது எப்போ இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டுடே. டுடேலேருந்தே நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8/9/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, நான் வந்து ராங்காக அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் எந்த டேட்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா 9/9/2025 to 11/9/2025 வரைக்கும் அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேப்பர் 1 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1/11/2025. ஸோ நவம்பர் 1 பேப்பர் 1க்கான எக்ஸாம், நவம்பர் 2 பேப்பர் 2க்கான எக்ஸாம். இதுதான் எக்ஸாம் டேட். ஸோ நவம்பர் 1 பேப்பர் 1 எக்ஸாம், நவம்பர் 2 பேப்பர் 2 எக்ஸாம். ஸோ இதுதான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கே தெரியும் நாட்கள் ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து 100% 24 hours நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். ஸோ இனிமேல் இந்த எக்ஸாமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் டெட் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இயர்லி 2 times பண்ணணும், ஆனால் இயர்லி 1 time கூட கண்டக்ட் பண்ணலை. ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு கிடச்சிட்டு ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். அதனால் பிளான் பண்ணி நீங்கள் படிங்க, ஏதோ ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ 80 days தான் இருக்குது. 80 days அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் பிளான் பண்ணி படிங்க. ஸோ நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டுடே கொடுக்குறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் அண்ட் ஹாப்பி நியூஸ். இந்த நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஹாப்பியான நியூஸ் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வரணும். ஸோ கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்போ சார் வரும் எவ்ரிடே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஸோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு விஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.